ஓம் சாந்தி. அனைவருக்கும் சத்குருவாரின் நல்வாழ்த்துக்கள். முரளியின் டேட் 11/1/2024. சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி பாப்தாதா மதுவன். இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எப்பொழுதும் எந்த குஷியில் இருக்க வேண்டும்? பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, இப்போது நம் மீது குரு தசை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம்ம மீது குரு தசை நடந்து கொண்டிருக்கிறது என்ற குஷியில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இரண்டாவது கேள்வி, இப்போது நாம் எதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்? பாபா சொல்றாரு, உண்மையிலும் உண்மையான சொர்க்கத்திற்கு செல்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், அல்லது சொர்க்கத்தின் எஜமானராகுவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதுதானே முயற்சி செய்கிறோம். மூன்றாவது கேள்வி, யார் உயர்ந்த பதவி அடைவார்கள்? யார் அதிகமாக இறைவனுக்கு உதவி செய்கிறார்களோ, யார் அதிகமாக இறைவனுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி, அந்த குழந்தைகள் தான் உயர்ந்த பதவி அடைவார்கள். யார் பாபாவுக்கு அதிகமாக உதவி செய்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக உயர்ந்த பதவி அடைவார்கள். நாலாவது கேள்வி, தாமரை மலரின் ஆசனம் எதனுடைய அடையாளம்? பிராமண ஆத்மாக்களின் உயர்ந்த மனநிலையின் அடையாளம் ஆகும். அஞ்சாவது, எதை தேக அபிமானம் என்று தந்தை குறிப்பிடுகிறார்? உங்களுடைய விசேஷத்தன்மை மற்றும் குணங்கள் பிரபுவின் பிரசாதமாகும். அதை என்னுடையது என்று நினைப்பதுதான் தேக அபிமானம் ஆகும். fill in the blanks. டேஷின் படத்திற்கு முன்னால் சென்று அமருங்கள். எல்லாரும் பாஸ். லக்ஷ்மி நாராயணன் படத்திற்கு முன்னால் சென்று அமருங்கள். இல்லையா? கிளாஸ் முடிச்சுட்டு போக் சாப்பிட்டுட்டு போய் உட்காருங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போ. வீட்லேயே அடிக்கடி என்ன பண்ணணும், இன்னைக்கு எப்பப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ போய் உட்காந்துடணும். ரெண்டாவது கேள்வி, பதவிக்கு ஆதாரம் டேஷ் ஆகும். பதவிக்கு ஆதாரம் படிப்பாகும். மூன்றாவது, பிரம்மா பாபாவிடம் டேஷ் இருக்கிறது என்றால் இப்பொழுது பிரம்மா பாபாவிற்கு சமமாக டேஷ் ஆகுங்கள். பிரம்மா பாபாவிடம் அன்பு இருக்கிறது என்றால் இப்பொழுது பிரம்மா பாபாவிற்கு சமமாக பரிஸ்தா ஆகுங்கள். நான்காவது, டேஷிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் டேஷ் ஆகி விடுகிறார்கள். நெக்ஸ்ட், தேக உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் பரமாத்மாவிற்கு அன்பானவர் ஆகிவிடுவார்கள். பரமாத்மாவிற்கு அன்பானவராக ஆகி விடுகிறார்கள். அஞ்சாவது, நீங்கள் இறைவனுக்கு டேஷ் ஆகி உள்ளீர்கள். நீங்கள் இறைவனுக்கு உதவியாளர்களாக ஆகி உள்ளீர்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.